தட்டைப்பயிரை வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். சில பகுதிகளில் தட்டாம்பயிறு என்றும் சில பகுதிகளில் காராமணி என்று அழைக்கப்படுகிறது. இது நிறைய ஊட்டச்சத்து மதிப்புகளையும் ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கிறது. தட்டைப்பயிறு தெற்காசிய நாடுகளில் பலவற்றிலும் கிடைக்கும் ஒரு பயிறு வகை. இந்த பீன்ஸ் பச்சையாக இருக்கும் போது நீளமான காய்களாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் வளரக்கூடியது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் போலேட் நார்ச்சத்துக்கள் ஆகியவை நிறைந்திருக்கின்றன. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க உதவி செய்யும். தட்டைப்பயிரில் உள்ள கரோட்டினாய்டுகள், பிளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை நிறைந்திருக்கின்றன. இதனால் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடி இதய நோய் ஆபத்துக்களை குறைக்கும். தட்டைப்பயிரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரெடிகல்ஸ்களை எதிர்த்து போராடும். நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து உடலில் ஏற்படும் செல் சேதத்தையும் தடுக்கும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் பி வைட்டமின்கள் ஆகியவை நிறைந்திருக்கின்றன. இதில் கண் பார்வையை மேம்படுத்தும் வைட்டமின் அதிகமாக இருக்கிறது. இது கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யும். குறிப்பாக வயதாக்கும் போது உண்டாகிற கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கும். மற்ற பயிறு வகைகளில் உள்ள அளவை காட்டிலும் தட்டை பயிரில் புரதங்கள் குறைவுதான் என்றாலும் ஓரளவுக்கு புரதம் அதில் இருக்கிறது. இதையும் உணவில் சேர்க்கும் போது ஓரளவுக்கு அன்றாட புரத தேவையை நிறைவு செய்ய முடியும். இது தசை வளர்ச்சியை மேம்படுத்த உதவும். தட்டை பயிரை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் கார்டியோவாஸ்குலர் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். தட்டை பயிரில் கொழுப்பின் அளவு மிக குறைவு என்பதால் இதய பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும். இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும். தட்டை பயிரில் உள்ள பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து ஆகிய மினரல்களும் அதிகமாக இருக்கின்றன. இவை உடலின் செயல்பாடுகளுக்கு மிக அவசியமான மினரல் ஆகும். கலோரிகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்த நினைப்பவர்கள் யோசிக்காமல் தங்களுடைய டயட்டில் தட்டை பயிரை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம். கலோரிகள் மிக மிக குறைவு. அதே சமயம் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் பருமனை குறைக்க செய்யும். தட்டை பயிரை நாம் பல்வேறு வகைகளில் உணவில் சேர்த்துக் கொள்ள முடியும். வேக வைத்து காலை நேர உணவுக்கு பதிலாகவோ அல்லது மாலை நேர ஸ்நாக்ஸ் ஆகவோ சுண்டல் வடிவில் எடுத்துக் கொள்ளலாம். வேக வைத்த தட்டை பயிரை உங்களுடைய சாலட்டிலும் சேர்த்துக் கொள்ளலாம். குழம்பு, கூட்டு வகைகளிலும் சேர்த்துக் கொள்ளலாம். சூப்பாக செய்தும் குடிக்கலாம். இப்படி பல விதங்களில் மற்ற பயிறு வகைகளை போலவே தட்டை பயிரையும் பயன்படுத்த முடியும். சிவப்பு காராமணி மிகவும் பிரபலமான ஒரு இந்திய உணவு. இது வடநாட்டில் ராஜ்மா என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு காராமணியில் அதிக அளவில் புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது உடலில் உண்டாகும் பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை, மூட்டு வலியை குறைக்கிறது. ராஜ்மா இரும்பு சத்துக்கான ஒரு நல்ல மூலமாகும். இது உடல் வலிமையையும் சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. இதில் வைட்டமின் பி, பி2, இ, மற்றும் கால்சியம், தாமிரம், இரும்பு, மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலினியம், சோடியம், துத்தநாகம், ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளன. இரத்த சோகை நோய் நீங்கி உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. அதனால் பெண்கள் மிகவும் அவசியம் உண்ண வேண்டிய பொருள் ராஜ்மா. தற்போதைய சூழலில் எலும்புகள் பலவீனம் அடைவது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. உடலில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்க ராஜ்மா உதவுகிறது. அது எலும்புகளின் ஆரோக்கியம் காத்து பலத்தை தருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.